ஆமென், ஆமென். அல்லேலூயா. இந்த வேளையிலுமாக ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாமத்தினால நான் வரவேற்கிறேன். நீங்க வந்து உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஆராதிங்க. சின்ன பசங்களெல்லாம் உட்கார்ந்து ஆராதிக்க வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி சுவாமி. இயேசப்பா, இந்த வேலையில் ராஜா தகப்பனே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் தகப்பனே, வீட்டிலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிற தகப்பனை ஆராய்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, உங்களுடைய கரம் தகப்பனே அவர்கள் மேலே இருக்கட்டும். இயேசப்பா தகப்பனே, நீர் தகப்பனே இயேசுவே உங்களுடைய பிரசன்னம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள தகப்பனை கடந்து செல்லட்டும் ராஜா. இந்த வேலையில தகப்பனை சப்பா பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு இருதயங்கள்ல தகப்பனை உங்களுடைய பிரசன்ன கிரியை செய்யட்டும் ராஜா. தகப்பனை எந்த சூழ்நிலைகள்ல தகப்பனை அவர்கள் வந்திருந்தாலும் சுவாமி தகப்பனை நீர் அவர்களை தோண்டுவீராக. உங்களுடைய கரம் ராஜா அவர்கள் மத்தியில் இருக்கட்டும் இயேசுவே. தகப்பனை நீர் தகப்பனை ஒவ்வொருத்தரும் நீங்க நிரப்புங்க. உங்களுடைய கிருபையினால நிரப்புங்க தகப்பனை, உங்களுடைய தயவுனால நிரப்புங்க தகப்பனை. சோர்வடைந்து தகப்பனை இருதயங்கள் தகப்பனை சந்தோஷத்துக்குள்ள நடக்கட்டும் ராஜா. தகப்பனை தேவையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இருதயங்கள் தகப்பனை உங்களுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும் இயேசுவின் நாமத்தினால. இந்த நாள்ல தகப்பனை உங்களுடைய பிரசன்ன ஒவ்வொரு வீட்டுகளும் தகப்பனை பலமாக இறங்கட்டும் சுவாமி. தகப்பனை உங்களுடைய தயவு ஒவ்வொரு வீட்டுகளும் பலமாக இறங்கட்டும் ராஜா. தகப்பனை நீர் நிரப்புவீராக, நீங்க நிரப்புவீராக இயேசுவே. தகப்பனை தாகமாக வந்திருக்கிறவங்க, வாஞ்சியாய் வந்திருக்கிற ஒவ்வொரு இருதயங்களும் இயேசுவின் பிரசன்னம், இயேசுவின் தயவு, இயேசுவின் கிருபை, இயேசுவின் அன்பு தகப்பனை ஒவ்வொருத்தரும் நிரப்பட்டும் ராஜா, நிரப்பட்டும் இயேசுவே. தகப்பனை உங்களுடைய பிரசன்னத்தினால நீங்க நிரப்புங்க, உங்களுடைய கிருபையினால நீங்க நிரப்புங்க தகப்பனை. எதிர்பார்க்கிற ஒவ்வொரு இருதயங்கள் தகப்பனை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினால. தகப்பனை வாஞ்சா இருக்கிற ஒவ்வொரு இருதயங்கள் பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினால. ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தனே தகப்பனை எங்க மத்தியில் அசைவாடுவீராக. இந்த நாள்ல தகப்பனேப்பா ஒவ்வொருத்தர் மேலும் தகப்பனை பிரசனை இருக்கட்டும். ஒவ்வொரு வீடுகளும் உங்களுடைய பிரசனை இருக்கட்டும். ஒவ்வொரு ஸ்தலத்துல உங்களுடைய பிரசனை இருக்கட்டும் ராஜா. நீங்க நடத்துங்க, தொடர்ந்து ஆராதனை ஆஸ்வதிங்க இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. முழுதுமாக ஒரு பாடலை பாட போறோம். ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஆமென். துதி அவருக்கு மட்டும். ஆமென். எந்த சூழ்நிலைகளும் சரி ஆண்டவருக்கு துதிக்கிறது மாத்திரம் மறந்துடக்கூடாது. நம்ம துதிக்க மறந்தோம்னா நம்ம வேஸ்ட் ஆயிடும். ஆமென். நம்மளோட வாழ்க்கையே ஒரு யூஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் வர்ஷிப் பண்றது, ஆண்டவர் துதிப்பது தான் எனக்கு நம்மளுக்கு பலனா இருக்குது. ஆமென். இப்போ நம்ம இந்த பாடலை பாட போறோம். ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா, துதி உமக்கே என்ற பாடலை எல்லா கரங்களை தட்டி நீங்க பாடுங்க. எல்லாரும் வாழாக்காமல் அவர் தலையாக்குகிற தேவன், உங்களை கீழாக்காமல் மேலாக்குற தேவன் அவர். ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா, துதி உமக்கே. பாருங்க. ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா, துதி. ஒரு பின் ஒன் மோர் டைம். ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா, துதி. வாழாக்காமல் என்னை தலையாக்கி நீர், கீழாக்காமல் என்னை மேலே. வாழாக்காமல் என்னை தலையாக்கி நீர், கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீர். ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஆமென். அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்கு வைத்தீரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. ஆமென். எஸ் லார்ட். அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை
கைவிட்டு தூக்கி விட்டீர், துணித்து என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாம். தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை தூக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாம். கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாம். தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை போக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாம். Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி Yes Lord. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. Amen. நல்ல கிருபை, அவருடைய கிருபை நல்ல கிருபை. Amen. உள்ள கிருபை நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலும் மூழ்காமல் தாங்கும் கிருபை, வல்ல கிருபை. Amen. உங்களை காக்கிற கிருபை. Amen. Yes Lord. தண்ணீரிலும் மூழ்காமல் காத்த கிருபை, தண்ணீரிலும் மூழ்காமல் காக்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கிடுதே, என் முடி கூட கருகாமல் புகை கூட அருகாமல் கிருபை தாங்கிடுதே. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கிடுதே, என் முடி கூட கருகாமல் புகை கூட அருகாமல் கிருபை தாங்கிடுதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, நோக்கி அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. வல்ல கிருபை நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலும் மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலும் மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை சொல்ல. உம் கிருபை, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்தியதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லே
அதை நோக்கி அப்பா உடைய கிருபை, அப்பா உடைய கிருபை, அப்பா உடைய கிருபை தாங்குகிறது, எப்பா உடைய கிருபை தாங்குகிறது. பலவித சோதனைகள் நெருக்கிற நேரத்தில் உங்களுடைய கிருபை என்னை தாங்குகிறது ராஜா. இயேசுவே, எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் தகப்பனே, எல்லா பிரச்சனைகள் தகப்பனே, வியாதிகள் பணிகள் மத்தியிலும் இயேசுவின் கிருபை என்னை இந்த நாள் வரைக்கும் தாங்கிக் கொண்டே இருக்கிறதே. உமக்கு நன்றி சுவாமி, உமக்கு நன்றி ராஜா. தகப்பனே, நான் நசுங்கி நான் போகாமல் உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது இயேசுவே. இயேசுவே, உமக்கு நன்றி ராஜா. நன்றி இயேசுவே, நன்றி. உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறது இயேசுவே. எல்லாம் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து அவரை நோக்கி, எசப்பா நான் கலங்கின நேரங்கள்ல எசப்பா என்னை கை தூக்கி எடுத்த கர்த்தர் ராஜா நீங்க. இயேசுவே, நீர் இயேசுவே, நீ நல்ல தெய்வன் சுவாமி. தகப்பனே, உங்களுடைய கிருபை எங்களை தாங்குகிறது தகப்பனே. ஒவ்வொருத்தரும் தகப்பனே எசப்பா வியாதி படுக்கல தகப்பனே, உலகமே தகப்பனே எசப்பா பிரச்சனைகளுக்குள்ள போகிற நேரில் தகப்பனே என்ன நீங்க காத்து கொண்டீங்களே, உமக்கு நன்றி சுவாமி. என்ன நீங்க காத்து கொண்டீங்களே, உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ராஜா. இயேசுவே, உமக்கு நன்றி சுவாமி, உமக்கு நன்றி ராஜா. இயேசுவே, தேவைகள் ஆயிரம் என் முன்னிருப்பிலும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீருண்டு. தேவைகள் ஆயிரம் என் முன்னிருப்பிலும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீருண்டு. தேவைகள் காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. தேவைகள் காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மற்றும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மற்றும் மாறவில்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை, வேறு துணை இல்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. ஆராதனை ஆராதனை இயேசுவே, உமக்கு நன்றி ராஜா.
மனிதரின் தூசணையோ மனமடி வழிவதில்லை. நீரின் பக்கம் உண்டு தோல்விகளை சொல்லுங்க. மனிதரின் தூசணையோ மனமடி வழிவதில்லை. நீரின் பக்கம் உண்டு தோல்விகள் எனக்கு இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு ஒருபோதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு ஒருபோதும் கலக்கமில்லை. நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கள் தான்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. Oh Jesus, Lord. யாரும் அறியாத என்னை அன்பாய் அணைத்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை அன்பாய் அழைத்து தேடி வந்த நல்ல நேசரே. ஆமென். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இயேசுவே ஒன்று
என்று நான் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்துல இயேசுவே உங்கள் அன்பான கரங்கள் என்னை நோக்கி நீட்டினது. இந்த சூழ்நிலையில என் வாழ்க்கை என்ன ஆகும் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்துல உங்களுடைய கரம் எங்களை தாங்கிக் கொண்டு இருக்கிறது. ஓ இயேசுவே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுமா, தூக்கி எறியப்பட்ட, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும். அப்பா உங்களை வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கிற வாலிபனே, வாலிப ஸ்திரீயே, உன்னை உலகம் வெறுக்கலாம், உன்னை இருக்கலாம், ஏசப்பா உன்னை தேடி வந்திருக்கிறது. சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இயேசுவே, நீரே எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு நிமிஷம் சகோதரனே, சகோதரியே, ஏசப்பா நமக்காக மரித்து நம்மளோட பாவங்களை சுமந்திருக்கணும். நீ கஷ்டப்பட தேவையில்லை, நீ கண்ணீருக்குள்ள போக தேவையில்லை, நீ கதறலுக்குள்ள போக தேவையில்லை. இயேசு உனக்காக மரித்து உன் பாவங்களை அவர் சுமந்து கொண்டார். யாரும் செய்ய முடியாத அந்த கிருபை, யாரும் உங்களுக்கு கொடுக்க முடியாத அந்த கிருபை இயேசுப்பா எனக்காக கொடுத்து, இயேசுவை நம்பி வருகிற ஒவ்வொருத்தருக்காகவும் கொடுத்திருக்கிறார். இயேசுவை நம்பி ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காக கொடுத்திருக்கிறார். இந்த வேளையில ஒருவேளை உன் சூழ்நிலைகள் பாவத்துக்குள்ளேயும் அக்கிரமங்களுக்குள்ளேயும் எழுந்திருந்தாலும் நீ எல்லா காரியங்களையும் இப்பொழுது இயேசுவிடத்தில் கொடுத்து விடு. உனக்காக மரித்த தேவன் உன் பாவங்களை சுமக்க வல்லவராய் இருக்கிறார். உன் பாவங்களை அவரே சுமந்து கொண்டு உன்னை ரட்சிக்க நல்லவராய் இருக்கிறார். உன்னோட பாவங்களை நீக்க வல்லவராய் இருக்கிறார். இயேசு நல்லவர். இயேசு ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளும் இயேசு கிரியை செய்கிற தேவன், அவர்களை உயர்த்துகிற தேவன், அவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிற தேவன். அவர் உன்னை தாய் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று வசனம் சொல்லு. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, உனக்காக மரித்தாரே, உன் பாவம் சுமந்தாரே,
சொல்லி இருந்தது. தேவன் கண்டிப்பாக நம்மளுடைய இருதயங்களை மாற்றி இருக்கிறார். எல்லா கவலைகளும் கண்ணீர்களும் நீக்கி இருக்கிறார். இந்த வேலையில தேவைகளோடு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து இருக்கிறார். உங்களோட தேவைகள் கண்டிப்பாக சந்திக்கப்படும். கவலைப்படாதீங்க. தேவனும் பக்கத்துல இருக்க கர்த்தர் உங்களுடைய எல்லா காரியங்களையும் பார்த்துக் கொள்வார். ஒரு தாய் தேற்றுவதை போல அவர் உங்களை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். உங்களை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு வேலை உங்க சூழ்நிலைகள் ரொம்ப மோசமா இருந்தாலும் பரவாயில்ல, கண்ணீருக்குள்ள, கவலைக்குள்ள, போராட்டத்துக்குள்ள, பிரச்சனைக்குள்ள நீங்க இருந்தாலும் இந்த நேரத்துல பரவாயில்ல, என் தேவனிடத்துல ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்பா என் பாரங்களை உங்களுடைய கரத்துல கொடுக்கிறேன், என் கவலை கண்ணீர்களை உங்களுடைய கரத்துல கொடுக்கிறேன். நீங்க சொன்ன மாட்டத்திலே, நீங்க சொன்ன நேரத்திலேயே தேவன் இறங்கி உங்க கவலைகள் கண்ணீர்களை எல்லாத்தையும் எடுத்து போட்டு உங்களுக்கு இப்பொழுது சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவாராக. இனி கவலைப்படாதீங்க, இன்னும் கண்ணீருக்குள்ள போகாதீங்க. உன் வியாதி படுக்கைகள் நீங்குகிறது. இயேசு வியாதி படுக்கைகளை மாற்றுகிறார். பெரிய நோயா இருந்தாலும் சரி, சிறிய நோயா இருந்தாலும் சரி, இயேசு வியாதி படுக்கைகளை மாற்ற வல்லவர். இப்பொழுதே மாற்றிக் கொண்டிருக்கிறார். இருதயங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஆண்டவர் உங்கள் இருதயத்தை மாற்றுகிறார். டிப்ரெஷன்ல இருக்கிறவர்களை டிப்ரெஷன்ல இருந்து ஆண்டவர் நீக்குகிறார். அவர் ஒரு தாயை போல உங்களை தேற்றுகிறார். ஒரு தகப்பனை போல உங்களை அரவணைக்கிற தேவன். நீங்க உங்க கவலை கண்ணீர் எல்லாம் என் தேவன் இடத்துல நாங்கள் கொடுக்கிறோம். ராஜா உமக்கு நன்றி. ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் எங்க ஆராதனை மத்தியில் இருந்ததுக்காக நன்றி. எங்க கண்ணீர்களை தொடர்ந்ததுக்காக நன்றி. எங்களை கவலைகளை நீக்கினதுக்காக நன்றி. உமக்கே கனம், உமக்கே துதி. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுதுமாக ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. இப்போ செய்தி நேரங்கள் வருகிறது. செய்தி நேரத்தில் இருந்து செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முக்கியமா ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் இந்த நாட்கள்ல உங்களை ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் என்று எதிர்பார்க்கிற ஒரு நாட்கள். இந்த நாட்கள்ல உங்களுக்கு பழைய சீரியல்களோ இல்லை வீட்டில் உட்காந்து டிவிகளை பார்க்குறப்போ எந்த ஒரு நாட்களை ஆண்டவர் கொடுக்கவில்லை. நம்ம மாற்றி இதை பிக்னிக்காக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரக்கூடிய நாட்கள். நீங்கள் பைபிள் எத்தனை படிக்கிறீங்க என்பதை பாருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி வளருகிறீர்கள் என்று பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். தொடர்ந்து உங்களோட பர்சனல் ஆராதனை, பர்சனல் ஜபம் செய்வீங்க, பர்சனல் வேத வாசிப்பீங்க, பர்சனல் ஆராதனையும் செய்ய ஆரம்பிங்க. ஏன்னா கர்த்தர் ஒவ்வொருத்தர் மத்தியிலும் அசைவாட இந்த நாட்களில் விரும்புகிறார். இது கடைசி நாட்கள். கர்த்தர் பலமாக ஒவ்வொருத்தரையும் தொட போகிறார். நீங்க எல்லா கவலை கண்ணீர் எல்லாத்தையும் மறந்து விட்டு என் தேவனிடத்துல நேரங்களை செலவீங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆஸ்வதிப்பார். அதே போல இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நீங்க தயவு செய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ, உங்களோட நெய்பர்ஸ்க்கோ, உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஷேர் பண்ணி அவர்களையும் ஆண்டவர் ஆராதிக்கவும், அவர்களும் அற்புதம் அடையாளம் வார்த்தைகளை கேட்கவும் நீங்க ஒரு ஹெல்ப் ஆயிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட இருப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவ்வளவு நேரமாக தேவனை ஆராதித்தீர்கள், துதித்து பாடி மகிமைப்படுத்தினீர்கள். இப்பொழுதும் தேவ சமூகத்திலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கப் போகிறோம். ஆவிக்குரிய மன்னாவை தேவன் பரலோகத்திலிருந்து நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஆகவே நாம் எல்லாரும் கண்களை மூடி முதலாவதாக நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலே நாங்கள் உண்மை ஆராதிக்கும்படியாக, துதிக்கும்படியாக தேவரீர் எங்களுக்கு கொடுத்த பிரதான கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை ஆலயத்தில் வந்து நாங்கள் உண்மை ஆராதிக்க முடியாதபடிக்கு சூழ்நிலைகள் மாற்றப்பட்டிருந்தாலும் வீட்டிலே இருந்து கூட நாம் உண்மை ஆராதிக்க முடியும் என்கிறதை இதன் மூலமாக எங்களுக்கு நீர் ஆண்டவரே சொல்லி எங்களை ஆண்டவரை பலப்படுத்தி வருகிற உடைய தயவிற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதித்தீரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட நீ பேசுவீராக. இதை கேட்டு நாங்கள் அதுபடி நாங்கள் நடக்க நீர் கிருபை செய்துள்ளபடியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார்.
முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அருமையானவர்களே, இங்க நம்ம பார்க்கிற போது இந்த மத்திய 24ஆம் அதிகாரத்துல கடைசி காலங்களில் நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அப்பொழுது அவர் சொல்லும்போது என்ன சொன்னார் என்று நாம் பார்க்கும்போது, அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடர் அடைந்து ஒருவருக்கொருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழுப்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தனிந்து போகும். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடைசி காலங்களில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களை குறித்து சொல்லுகிறார். அவர் சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தின்படியாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கொள்ளை நோய் என்கிற அந்த கொள்ளாத வியாதியானது இன்றைக்கு உலகம் முழுவதும் பரப்பி மனிதர்களை இன்றைக்கு அவருடைய உயிர்களை பறிக்கிறது மாத்திரமல்ல, அநேகரை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. தங்களுடைய வாழ்வாதாரத்திலே எதையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் இவை எல்லாம் சம்பவித்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இதே காரியத்தை குறித்து இன்னொரு இடத்துல இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார். மத்திய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற போது அங்கே இயேசு இன்னொரு சம்பவத்தை கூட அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். 22வது வருஷத்திலே வாசிக்கும் போது, என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லுகிறார். இங்கே ஒரு காரியத்தை சொல்லும்போது என்ன சொல்கிறார் என்றால், மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அநேகத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார். சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். பெற்றாருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழுப்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பயக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல இயேசு சொல்லும்போது மனுஷர்களை குறித்து நீங்க எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களை உங்களை மாறினால் அடிப்பார்கள். பல உபத்திரவங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். பல பாடுகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆனாலும் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு இடத்துல சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உபத்திரவ காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாடுகள் நிறைந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் வாழ்ந்து அவருக்குள்ளாக நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. விசேஷமாக அருமையானவர்களே, நாம் பார்க்கிற போது இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 20-21வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியத்தை, யார் நிலைத்திருக்காமல் இருப்பார்கள் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். யார் நிலைத்திருப்பார்கள், எவ்வளவு நாட்கள் நிலைத்திருப்பார்கள் என்பதை குறித்து அவர் சொல்லி இருக்கிறார். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான்.
ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைவான் என்று சொல்கிறார். இயேசு இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் விதையை குறித்ததான ஒரு ஊமையை சொல்லுகிறார். அதாவது 4 விதமான நிலங்களை குறித்து அவர் சொல்லுகிறார். இங்கே முதலாவதாக நாம் பார்க்கிற போது வழி அருகே விதைக்கப்பட்டவர்களை குறித்து சொல்லுகிறார். இரண்டாவது கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்ட அந்த விதை குறித்து, அந்த வசனத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட அந்த வசனத்தை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனாலும் வேறு இல்லாததினால், தனக்குள்ளே வேறு இல்லாததினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பார்கள். ஆம் அருமையானவர்களே, வசனத்தை இன்றைக்கு அநேகர் கேட்கிறார்கள், சந்தோஷமாய் கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் முடிவு பெறுந்த நிலைத்திருப்பதில்லை. கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பார்கள். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் முடிவு பெறுந்த நிலைத்திருக்கிறவர்கள் தான் அங்கே ரட்சிக்கப்படுவார் என்று சொல்லுகிறார். ஆம் அருமையானவர்களே, கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிற கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட வசனத்தை போல, விதையை போல அல்ல, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல 60, 30, 100 பலன் தரத்தக்கதான அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முடிவு பெறுந்து நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு நமக்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகவே நாம் எதிலெல்லாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து 2 காரியங்களே உங்கள் மத்தியிலே நான் இன்றைக்கு பேச விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவதாக 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எதில நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப தேவனுடைய பிள்ளைகள் இந்த கடைசி காலத்துல நாம் எதிலே நிலைத்திருக்க வேண்டும்? விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட உபத்திரவ காலம் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது, அநேகர் நம்மை பகைக்கிற போது, நமக்கு விரோதமாக எழுப்புகிற போது, பலவிதமான கொள்ளை நோய்கள் நம்மை தாக்குவதற்காக வரும்போது அநேகர் விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. விசுவாசத்தை விட்டு அவர்கள் விலகி தேவனை மறுதலிக்கிறவர்களாக, தேவனை விட்டு விலகி ஓடுகிறவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இக்கட்டான எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நீங்கள் விழித்திருங்க, விசுவாசத்துல நிலைத்திருங்கள். என்ன வந்தாலும் சரி, விசுவாசத்துல நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேதத்திலே தானியேலின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிற போது சாதராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 சகோதரர்கள் அந்த ராஜா வைத்ததான பொற்சிலையை வணங்க விரும்பாதபடிக்கு அவர்களை அக்னியிலே போடப்படுவதற்கு கொண்டு போகப்பட்ட போதிலும் கூட அவர்கள் சொன்ன வார்த்தை, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை அவர் தப்புவிக்காவிட்டாலும் நீ வைத்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் தைரியமாக சொன்னார்கள். சொன்ன பிறகு அங்கே அந்த ராஜா கடும் கோபம் கொண்டவராக 7 மடங்கு அதிகமாக அக்னியை சூடாக்கி அதிலே அவரை போட்ட போது அவர்கள் அங்கே 3 பேர்ல 4 பேராக தேவதூதனும் சேர்ந்து அவரோடு கூட வந்து அவர்களை காப்பாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், விசுவாசத்திலே நீங்கள் நிலைத்திருங்கள். விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. என்ன சூழ்நிலை வந்துட்டாலும் சரி, எவ்வளவு போராட்டம் வந்துட்டாலும் சரி, பசியா, பட்டினியா, வேதனையா, எதா இருந்தாலும் சரி, நம்ம விசுவாசத்தை மாத்திரம் விட்டுறவே கூடாது. விசுவாசத்துல நிலைத்திருக்க வேண்டும். என்ன பாடுகள் வந்தாலும் விசுவாசத்தை விடவே கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயை குறித்து சொல்லும் போது அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய குடும்பம் எப்படி விசுவாசத்திலே நிலைத்திருந்தார்கள் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே அந்த தீமோத்தேயை குறித்தும் அவருடைய குடும்பத்தை குறித்தும் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, முன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன்.
அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நம்ம பார்க்கிற போது பவுல் தீமோத்தை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, அந்த தீமோத்தேயுக்குள்ள எப்படிப்பட்ட விசுவாசம் இருந்ததுதான், மாயமற்ற விசுவாசம் இருந்தது. விசுவாசம் இருக்கிறது போல நடிக்கிற விசுவாசம் அல்ல, விசுவாசிக்கிறது போல பேசுகிற விசுவாசம் அல்ல. சிலர் பேசுவார்கள், நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி, ஆனால் ஏதாவது பிரச்சனை வரும்போது, உபத்திரம் வரும்போது, பாடு வருகிற போது பயந்து அவிசுவாசப்பட்டு விடுவார்கள். ஐயோ ஏதாவது நடந்து விடுமா, ஏதாவது பிரச்சனை வந்து விடுமா என்று சொல்லி கலங்கி நிற்கிறவர்களா இருப்பார்கள். ஆனால் இந்த தீமோத்தேயுடைய விசுவாசத்தை குறித்து பவுல் சொல்லும்போது சொல்றாரு, மாயமற்ற விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. அது மாத்திரமல்ல, அவர்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்ததை குறித்து சொல்லும் போது அங்கே அந்த தீமோத்தேயுடைய பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் இந்த விசுவாசமானது நிலைத்திருந்தது என்று சொல்லுகிறார். அவன் குடும்பமே விசுவாசத்தில் நிலைத்திருந்தவர்களா இருந்திருக்கிறாங்க. தீமோத்தேயு மாத்திரம் இல்லை, அவனுடைய பாட்டி, அவனுடைய தாய், அவர்கள் விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறவர்களா இருந்தாங்க. விசுவாசத்தை விட்டு விலகாதவர்களா இருந்தாங்க. என்ன வந்துட்டாலும் சரி, இயேசுக்காக வாழ்வேன், இயேசுவையே நான் விசுவாசித்து வாழ்வேன் என்று சொல்லி உறுதியான ஒரு விசுவாசத்தோடு கூட அவர்கள் அங்கே இருந்ததாக இந்த இடத்துல நான் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அவர் சொல்றாரு, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். தீமோத்தேயுக்குள்ளே நிலைத்திருக்கிறது. அந்த விசுவாசம் பாட்டிக்குள்ள உன் தாய்க்குள்ள இருந்தது மாத்திரம் இல்ல, உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று சொல்லி சொல்றாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானா நம்ம விசுவாசத்துல நிலைத்திருக்கிறவர்களா இருக்கணும். அவிசுவாசமே படக்கூடாது. நம்ம என்ன வந்தாலும் சரி, என்னை தேவன் தப்பி வைக்க வல்லவரா இருக்கிறார், என்னை காப்பாற்ற வல்லவரா இருக்கிறார், என்னை போஷிக்க வல்லவரா இருக்கிறார், என்னை ஆண்டவர் நடத்த வல்லவரா இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்துல தைரியமாக சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகி தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே இந்த தீமோத்தேயுடைய குடும்பம் விசுவாசத்துல நிலைத்திருக்கிற குடும்பமாய் இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய குடும்பம் எப்படி இருக்குது? நம்முடைய குடும்பம் விசுவாசத்துல நிலைத்திருக்கிறதா? அநேக நேரங்கள் அவிசுவாசம் நம்முடைய குடும்பத்துல வந்து விடுகிறதா? இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் விசுவாசத்தோட ஜீவிப்பாண்டவரே, அவிசுவாசம் என்னுடைய வாழ்க்கையில எங்க குடும்பத்துல இராதபடிக்கு நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவிசுவாசம் எங்களை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல அதிகமாக ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்திலே முதலாவதாக நிலைத்திருக்க வேண்டும். உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள மனிதனுடன் உண்மையை நம்பி இருக்கிறபடினாலே அவளை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வது சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். விசுவாசத்திலே நாம் வல்லவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மேல நம்ம வைத்திருக்கிற விசுவாசத்தை ஒருபோதும் நம்ம விட்டுவிடவே கூடாது. நாம் அதிலே நிலைத்திருக்கிற ஒரு தேவ ஜனங்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவதாக நம்ம பார்க்கிற போது யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நீங்க வாசிக்கும் போது அங்கே நான் வாசிக்கிறோம், பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நான் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, இரண்டாவதாக நாம் நிலைத்திருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, தேவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பிதா அன்பா இருக்கிறது போல இயேசு கிறிஸ்துவ அன்பா இருக்கிறார். ஆகவே நாமும் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். அவர் மேல் வைத்திருக்கிற அன்பை நம்ம விட்டுவிடவே கூடாது. அவர் மேல் வைத்திருக்கிற அன்பை விட்டு நம்ம விலகிவிடவே கூடாது. நாம் எப்பொழுதும் அவர் மேல் அன்புள்ளவர்களாக இருக்கணும். வேத சொல்கிறது, முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக என்று சொல்கிறார். இது தேவனுடைய கற்பனையா இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நாம முழு இருதயத்தோடு கூட ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். அல்லேலூயா.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்ன சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் மேல அன்பு வைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்ப அன்பு செலுத்துவது என்றால் முழு இதயத்தோடு அவரிடத்தில் அன்பு செலுத்துவது என்றால் எப்போதும் அவரோடு கூட நாம் நெருங்கி இருக்க வேண்டும். எப்போதும் நாம் அவரை நேசிக்க வேண்டும். எப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். எப்பொழுதும் அவருடைய வேதத்தை தியானிக்க வேண்டும். நம்முடைய சிந்தையெல்லாம் இயேசு கிறிஸ்து மேலேயே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இருக்கும்போது நாம அவர் மீது காட்டுகிற அன்பு நமக்கு அங்கு இருக்கிறது. நாம் எப்பொழுதும் அவரை நேசிக்கிறோம் என்பதன் மூலமாக நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அதற்கு உதாரணமாக ஒரு காரியத்தை நாம் வேதத்திலிருந்து வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே பார்க்கிற போது ஒரு சம்பவம் 7ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசு ஒரு அருமையான ஸ்திரீயை பார்த்து விதமாக சொல்றாரு, நான் உனக்கு சொல்லுகிறேன். 47ஆவது வசனத்துல, நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு பரிசேயனுடைய வீட்டிலே பந்தி இருப்பதற்காக போயிருக்கிறார். பரிசேயன் அவருடைய வீட்டிலே அழைத்திருக்கிறான். அங்கே அவருக்கு பந்தி அங்கே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் வேத சொல்வது அங்கே பாவியாயிருந்த ஒரு ஸ்திரீ அந்த பரிசேயனுடைய வீட்டிலே இயேசு பந்தி இருக்கிறதை கண்டு அங்கே ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவியாக ஸ்திரீ அங்கே பரிசேயனுடைய வீட்டிலே வந்து அவள் இயேசுனுடைய சமூகத்தில் வந்து செய்கிற காரியங்களை பாருங்கள். ஒருவேளை அவள் பாவியான ஸ்திரீ என்று சொல்லி அதுக்கு பிறகு அந்த சீசர்கள் அங்கே அவளை குறித்து தவறாக சொல்லுகிறார்கள். அவருக்கு பேரே பாவியாக ஸ்திரீ என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்க அவள் பெயர் என்ன பேர் இருக்கிறதோ தெரியலை. ஆனா அவளுக்கு ஒரு பட்ட பெயர் வைக்கப்பட்டது, பாவியாக ஸ்திரீ. ஆனால் அருமையானவர்களே, அங்கே நடந்த காரியத்தை பாருங்கள். அவள் என்ன செய்தா, அங்கே பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக அழுது கொண்டு தன்னுடைய பாவங்களை உணர்ந்து அவள் அழுகிறார். பரிசுத்தராகி இயேசுடைய சமூகத்திலே பாதத்திலே வந்துவிட்டு அவள் அழுகிறார். ஐயோ, நான் பாவியாக ஸ்திரியா இருக்கிறேன்னு சொல்லி அழுது மன கசந்த அழுது என்ன செய்தார், அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்தாள். பாருங்க, அந்த பாவங்களை எல்லாம் அவருடைய கண்ணீர்னால அவருடைய பாதங்களே நினைச்சான்னா எவ்வளவோ கண்ணீர் விட்டுருப்பா. யோசித்து பாருங்க, எவ்வளவு கண்ணீர் விட்டுருப்பா. யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதான். அருமையானவர்களே, நம்ம கூட அநேக நேரங்களில் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறோம். எதுக்கு? ஆண்டவரே, எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும் ஆண்டவரே, நல்ல வீடு கட்டணும் ஆண்டவரே, நிறைய வருமானம் வரணும் அப்பா, நீர் எப்படியாவது எங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்து. கண்ணீர் வடிப்போம் இல்லையா? தனியா ஜெபம் பண்ணுங்க, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். என்ன கண்ணீர், கண்ணிலிருந்து தண்ணி அப்படியே என்ன செய்யும், ஒழுகும் பயங்கரமா. ஆனா ஆத்மாக்களுக்காக கண்ணீர் விட சொல்லி பாருங்க, அது யாருக்கும் முடியாது. சரி, ஆனா இவ பாருங்க, தன்னுடைய பாவங்களை உணர்ந்தவளாக என்ன செய்கிறார், கண்ணீர் வடித்து அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்தாள். பாதத்தை கண்ணீரில் நனைக்கிற அளவுக்கு எவ்வளோ தண்ணீர் வந்திருக்கும் பாருங்க. மனம் உடைந்து அவள் கண்ணீர் வடிச்சிருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அவள் தலை மயிரினால் துடைத்தாள். தலை மயிரினால் எந்த பெண்ணாவது தன்னுடைய தலை மயிரை அருமையாளர்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஒப்பு கொடுப்பாளா? அதற்கு எவ்வளோ செலவு பண்றாங்க இல்லையா? எத்தனை என்னென்ன ஷாம்பெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்ல வருது, அது எல்லாத்தையும் வாங்கி தலையில பூசிக்கிறாங்க. கொஞ்சம் வெள்ளை முடி வந்துடக்கூடாது, உடனே அதுக்கு என்ன செய்ய வேண்டும், அதுக்கு சாயம் பூசி அங்கே இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீளமா முடி வளரணும்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் முடி கொட்டிட்டா கூட ஐயோ முடி போயிடுச்சே என்று சொல்லி கவலைப்படுறாங்க. ஆனா இந்த ஸ்திரீயை பாருங்க, அவள் என்ன செய்யறா, அந்த தலைமுடி எவ்வளோ அவளுக்கு, பெண்களுக்கு எவ்வளவு முக்கியமானது, அதை அவள் பொருட்படுத்தாதபடிக்கு இயேசுடைய பாதத்தில் என்ன செய்கிறார், அவள் துடைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை, அவளுடைய பாதங்களை முத்தம் செய்கிறாள். பாதத்தை என்ன செய்கிறாள், முத்தம் செய்கிறாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக
இவருடைய வாழ்க்கையை பார்க்கிற போது குழந்தைகளை கூட என்ன செய்வார்கள்? முத்தம் கொடுப்பார்கள், கன்னத்திலே முத்தம் கொடுப்பார்கள். ஆனால் யாராவது காலில் கொடுத்துருக்காங்களா? ஆனால் அந்த பொண்ணு பாருங்க, இயேசுடைய பாதத்திலே முத்தம் செய்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் பரிமள தைலத்தை பூசினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சிலர் வந்துட்டு இவ என்ன இந்த மாதிரிலாம் செய்கிறாளே அப்படின்னு சொல்லும்போது இயேசு அவர் சொல்றாரு, இல்ல, இவ செய்த காரியம் அது மகத்தான காரியம். ஆகவே அவளை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று சொல்லி அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, அந்த இடத்துல அவ பாவியாகிய ஸ்திரீயா இருந்த போதிலும் கூட இயேசுவின் பாதத்துல அவர் விழுந்து தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்ததுனால அவர் சொன்னார், இவர் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நாம விட்டுவிடும் போது, தேவனுடைய சமூகத்தில் கண்ணீரோடு அவரிடத்தில் அறிக்கை செய்யும் போது, நாம் அங்கே தேவனிடத்துல மாத்திரமல்ல, நாம் யாருக்கு விரோதமாக, மனிதர்களுக்கு விரோதமாக ஏதாவது பாவம் செய்திருந்தால் அந்த பாவங்களை நாம் அறிக்கை செய்யும் போது, அழுது அறிக்கை செய்யும் போது ஆண்டவராகிய இயேசு சொல்லுவார், இவள் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தாளே என்று சொல்லி. ஆண்டவர் மேல் அன்பு வைத்திருக்கிறவர்கள் நம்முடைய பாவங்களாம் அறிக்கை செய்து நாம மன்னிப்பு கேட்க வேண்டும், விட்டுவிட வேண்டும். மனிதர்களிடத்தில் செய்த பாவங்களை கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். நமக்குள்ளாக மனஸ்தாபங்கள் இருக்கக்கூடாது, வைராக்கியங்கள் இருக்கக்கூடாது, அங்கே பொறாமைகள் இருக்கக்கூடாது. அங்கே நல்ல ஒரு ஐக்கியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அங்கே பகைகளை ஆண்டவர் அங்கே விரும்புவதில்லை. கர்த்தருடைய ஜனங்கள் நம்ம எப்பொழுது எல்லா இடத்திலும் அன்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு சொல்றாரு, பிதாயினில் அன்பாய் இருக்கிறது போல நான் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, யோவான் சொல்லும்போது சொல்றாரு, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அப்படின்னா யார் அதை அங்கே கண்டதில்லை பார்க்கும்போது, நீங்கள் ஒருவர் அன்பாயிருக்கிறதுனால நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதத்திலே யோவான் சொல்லி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படியாக அந்த சகோதரி அன்பை அங்கே வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம கூட அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அன்பு. அது மாத்திரமல்ல, குடும்பத்திலே நாம் அன்பு செலுத்த வேண்டும். கணவனிடத்துல, மனைவியிடத்துல, பிள்ளைகளிடத்துல, பெற்றோர்களிடத்துல அன்பு செலுத்த வேண்டும். அன்பு செலுத்துவது என்றால் பேசுவது மாத்திரமல்ல, அருமையானவர்களே, அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அவர்களை அங்கே வேலை செய்யும்போது அவர்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படி நம்ம அன்பை நம்ம வெளிப்படுத்தணும். நான் அன்பா இருக்கிறேங்கிறது இல்லை, நம்ம கிரியிலே நம்ம அன்பை என்ன செய்யணும்? ஒருவருக்கு ஒரு வெளிப்படுத்தணும். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் மேல் அன்பு வைத்திருக்கிறவர்கள் நாம் ஆண்டவருக்காகவே வாழ நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதிகமாக ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவனை ஆராதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். அவ்விதமாக இருக்கும்போது நம்ம அன்பை நாம் வெளிப்படுத்துகிறோம். ஆகவே தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலே நிலைத்திருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை தான் நமக்கு ஜீவனாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தை தான் நமக்கு அது பலனை கொடுக்கிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண்டவராய் இயேசு சொன்னாரு, சத்தியத்தையும் அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்திய வார்த்தைகள் விடுதலையாக்க. ஏன்னா ஆண்டவராய் இயேசுவே அவர் வார்த்தையா இருக்கிறார். அவர் அந்த வார்த்தை தான் தேவனா இருக்கிறது. அந்த வார்த்தையானது இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதா இருக்கிறது என்றெல்லாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப வார்த்தையில நிலைச்சிருக்கணும். ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்றாரோ அதில் நிலைத்திருக்க வேண்டும். அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ள வேண்டும். வசனத்துல நிலைத்திருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, அபிஷேகத்துல நிலைச்சிருக்கணும். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். அதனால தேவனுடைய சமூகத்துல ஞானஸ்தானம் பெற்றால் போதாது, அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அபிஷேகம் பெற்றது மாத்திரம் இல்லை, அதில் நிலைத்திருக்க வேண்டும். ஆவிக்குரிய வரங்களை தேவனிடத்துல கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இவ்விதமாக நாம் இருக்கும்போது அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாக, விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறவர்களாக, அபிஷேகத்திலே நிலைத்திருக்கிறவர்களாக, வசனத்திலே நிலைத்திருக்கிறவர்களாக இருப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இப்படி ஆண்டவராகிய தேவன்
அங்கே நிலைத்திருப்பதை குறித்து சொல்லியிருக்கிறார். ஆகவே இப்படி விசுவாசத்திலும் அன்பிலையும் இங்கே நாம் என்ன செய்ய வேண்டும்? முடிவு பரியந்த நிலைத்திருக்க வேண்டும். முடிவு பரியந்தம். முடிவு என்று சொல்லும்போது அருமையானவர்களே, இப்பொழுது நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கிற போது இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரும்போது அது முடிவாயிருக்கும். ஒருவேளை இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே ஒருவேளை நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோமானால் அது நமக்கு முடிவாயிருக்கலாம். அந்த முடிவுக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை முடிவாயிருந்தாலும் சரி, அல்லது இயேசு கிறிஸ்து வருகையுடைய முடிவாயிருந்தாலும் சரி, அது வரைக்கும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசத்துல, அன்புல, வார்த்தையில, வசனத்துல, அபிஷேகத்துல நிலைச்சிருக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்துல பலர் பலவிதமாக சொல்லலாம். அதெல்லாம் நம்ம எதையும் கவனிக்க கூடாது, எதையும் பார்க்க கூடாது. நம்முடைய நோக்கமெல்லாம் கிறிஸ்துவுக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை தான். பாவத்தை விட்டு விலகுகிற ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும். அதான் நமக்கு முக்கியமானது. ஆகவே முடிவு பரியந்தம் இயேசுவுக்காக நினைச்சிருக்கு. என்ன வந்துட்டாலும் சரி, சாதாரண மேஷக் ஆபத்தினவங்க அக்னியில போடுன்னு சொன்னாங்க. அவங்க தைரியமா அவங்க என்ன செய்தாங்க? அதுல நிலைத்திருந்தாங்க. என்ன நடந்துட்டாலும் சரி என்று சொல்லி நிலைத்திருந்தாங்க. ஆண்டவர் அங்கே விடுவித்தார். தானியேலை பாருங்க, ஜெபிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அவன் தினமும் ஜெபிக்கிறது போல 3 நேரம் ஜெபிச்சான். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்யாது? அவனை தூக்கி சிங்க கபில போட்டாங்க. வேத சொல்கிறது, சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் அந்த சிங்கங்கள் வாய்களை கட்டினார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அந்த எத்தனையோ பேர் அவனுக்கு தடைகளை கொண்டு வந்த போதும் அவன் ஜெபத்துல அவன் விடவே இல்லை. அங்க ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்புல அது என்ன நடந்தாலும் சரி, சிங்கலின என்னை கொண்டு போட்டாலும் சரி, நான் ஆண்டவருக்குள்ளாக நிலைத்திருப்பேன்னு சொல்லினா இப்படி அநேக காரியங்களை, அநேக பரிசுத்தவான்களை குறித்து நம்ம சொல்ல முடியும். ஆக தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த வேத வசனத்தின்படி என்ன வந்துட்டாலும் சரி, நம்ம முடிவு பரியந்தம், நம்முடைய வாழ்க்கை முடிந்தாலும் சரி, அல்லது இயேசுடைய இந்த உலகத்திற்கு முடிவு வந்துட்டாலும் சரி, இயேசுடைய வருகை இருக்குமானாலும் சரி, நம்ம அது வரைக்கும் நாம் ஆண்டவருக்குள்ளாக நிலைச்சிருக்கணும். ஆண்டவரை விட்டு பின்வாங்குறதோ, ஐயோ ஆண்டவரை விட்டு சோர்ந்து போவதோ, அங்கே அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லி விலகி போவதோ இராதபடிக்கு ஆண்டவருக்காக நிலைத்திருப்போம், இயேசுக்காக நிலைத்திருப்போம், விசுவாசத்துல நிலைத்திருப்போம், அன்பிலே நிலைத்திருப்போம், வார்த்தையிலே நிலைத்திருப்போம், அபிஷேகத்துல நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் யாவருக்கும் இயேசு நாமத்தினால் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வார்த்தையின்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஜீவிப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஆக எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொன்னீரே. ஒருவேளை ஆண்டவரே நான் என்னுடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் அவிசுவாசமாய் இருந்தது உண்டு. அநேக நேரங்களில் ஆண்டவருடைய அன்பை உணராதபடிக்கு, ஜனங்களிடத்தில் அன்பு செலுத்தாதபடிக்கு, குடும்பத்தில் அன்பு இல்லாதபடிக்கு நான் வாழ்ந்தது உண்டு. உங்களுடைய வார்த்தையை நான் புறக்கணித்தது உண்டு. ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தை நான் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, அதை தேடாதபடிக்கு, காத்திருந்த உங்களுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள விரும்பாதபடிக்கு வாழ்ந்தது உண்டு. இப்படி நான் அநேக காரியங்களை நான் தவறு செய்திருக்கிற ஆண்டவரே, என்னை மன்னிப்பீராக. என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னித்த ஆண்டவரே, என்னை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அம்மா கர்த்தருடைய கரம் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே என்னுடைய முடிவு வரைக்கும் நாங்கள் நிலைத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் நான் ஜீவிக்க எனக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் தனிப்பட்ட முறையில் ஜெபிங்க. நானும் என்னுடைய குடும்பமும் நாங்கள் கிறிஸ்துவுக்காக வாழணும், நாங்கள் ஆண்டவரை நிலைத்திருக்கணும்னு சொல்லி நீங்க ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறீங்களா? ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களா? தீர்மானத்தோடு கூட நீங்க ஜெபத்துல வாங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு உள்ள நாம் நிலைத்திருக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்க நம்ம கொடுப்போமா? ஜெபிக்கிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தர்மையான நல்ல கால வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம். இவ்வளவு நேரமாக நாங்கள் ஆண்டவரே உங்களை ஆராதிக்கவும், உங்களை துதிக்கவும், உங்களுடைய வேத வசனங்களை தியானிக்கவும் கிருபை செய்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி நாட்கள்ல நாங்கள் எப்படி கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்கிற இந்த சத்தியத்தை எங்களுக்கு எடுத்து சொன்னதற்காக, எங்களுக்கு ஆண்டவரை வெளிப்படுத்தினதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய வார்த்தைகளின்படியாக நாங்கள் ஆண்டவரே உங்களை நாங்கள் நிலைத்திருக்கத்தக்கதாக கிருபை செய்தல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே துதி கன மகிமை எல்லாவற்றையும் மக்கே செலுத்துகிறோம்.
இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் சமாதான சந்தோஷமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்கள் நம் அனைவரோடு கூட என்றென்றும் இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இவ்வளவு நேரமாக நீங்கள் ஆராதனையில் கலந்து கொண்டதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை கேட்டது மாத்திரமல்ல, தொடர்ந்து நீங்கள் தியானிங்க, கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, நீங்கள் அங்கே அந்த கீழே யூடியூப்ல பார்க்கிற போது ஒரு கலரில் சப்ஸ்கிரைப் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் அழுத்தி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் மற்றவர்களுக்கும் இந்த தேவனுடைய செய்தியும் ஆராதனையும் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அவர்களும் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும்போது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டானதாக. யாராவது நீங்கள் இந்த ஜீசஸ் மிராக்கிள் மினிஸ்ட்ரி ஊழியத்திற்கு நீங்கள் உதவி செய்ய அல்லது காணிக்கைகளை கொடுக்க விரும்பினால் எங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு இது கீழே உங்களுக்கு லிங்கில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதிலே நீங்கள் கூகுள் பே மூலமாகவோ அல்லது உங்களுக்கு என்ன அக்கௌண்ட்டில் போடுவதற்கு வசதி இருக்கிறதோ அதை நீங்கள் செலுத்தினால் இந்த ஊழியத்திற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Ah